இலங்கையில் மிக நீண்ட காலமாக அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற பிடிஏ என அழைக்கப்படுகின்ற பயங்கரவாத தடைச் சட்டம் மிக விரைவில் இல்லாது செய்யப்படலாம் என்ற மாதிரியான தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன. இலங்கைய தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கின்ற ஒரு கருவியாக சிங்கள அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்பட்ட சட்டம் மூலமாக இந்த சட்டம் மூலம் காணப்படுகின்றது. அந்த பயங்கரவாத தடை சட்டம் மூலம் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இல்லாது செய்யப்படலாம் என்று கூறப்படுவது வேடிக்கையான ஒரு விஷயமாகத்தான் காணப்படுகின்றது. இதை சாதிப்பார்களா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற மாதிரியான பல கேள்விகள் எம்முள் எழுத்தன் செய்கின்றன. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சராக காணப்படுகின்ற, அதாவது நீதி அமைச்சராக காணப்படுகின்ற ஹர்ஷன நாணயக்காரர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லினால், மிக விரைவில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் பயங்கரவாத தடை சட்டம் இல்லாது செய்யப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதற்கான வேலை திட்டங்கள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறுவதை போல பயங்கரவாத தடை சட்டம் இல்லாது செய்யப்பட்டு ஒரு புதிய சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லினால், அந்த சட்டம் மூலம் எவ்வாறானதாக காணப்படும் என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளர் ஹர்ஷன நாணயக்காரர் அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதில் அளித்த ஹர்ஷன நாணயக்காரர் என்ன சொன்னார் என்று சொல்லி சொன்னால், முன்னைய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஏடிபி என அழைக்கப்பட்ட அந்த சட்ட மூலத்தை ஒத்ததாக இப்போது தாங்கள் உருவாக்குகின்ற புதிய சட்ட மூலம் காணப்படாது என்று சொல்லியும், பிடிஏ அதை ஒத்ததாகவும் காணப்படாது, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒத்ததாகவும் காணப்பட போவதில்லை, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு முன்னர் காணப்பட்ட ஏடிபி என்ற சட்ட மூலத்தை ஒத்ததாக காணப்பட போவதில்லை, இது முற்றுமுழுதாக ஒரு புதிதான ஒரு சட்ட மூலமாக காணப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம், ஏன் திடீரென தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய சிந்திக்கின்றார்கள் என்று? அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற, அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி பிளஸ் பரிசலுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் முகமாகத்தான் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாது செய்யப்படுவதற்கான முன்னகர்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் இப்போது இலங்கையின் பொருளாதாரம் அகல பாதாளத்தில் இருக்கின்றது. இந்த பொருளாதாரத்தை மீள்கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உதவி மிகவும் அவசியமானதாக காணப்படுகின்றது. அதற்கு அவர்களது நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டியது சிங்கள அரசாங்கத்தின் ஒரு கடமையாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் தான் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இந்த பிடிஏ என அழைக்கப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய சிந்திக்கின்றார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன ஒற்றுமையை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்கின்றார்களா, அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளது நிபந்தனைகளுக்கு அடிபணியும் முகமாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய சிந்திக்கின்றார்களா என்பதை உங்கள் கருத்துக்களை கருத்துப்பட்டியல் தெரிவிப்பதன் மூலம் உலகறிய செய்யுங்கள்.